கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை தை மாதம் 22ஆம் தேதி 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நம்மேல் வெளிப்பட்ட தேவ இரக்கம். இன்றைய தியான வசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தியானம். தேவ இரக்கமானது நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருந்த நித்திய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை விட்டு அகற்றி போட்டது. முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கின்றவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அதாவது நம்முடைய பிறப்பினாலும் நடக்கையினாலும் கிறிஸ்துவை அறிய முன்னதாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கோபாக்கினையின் பிள்ளைகள் என்ற பெயர்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்து வந்தோம். நாம் எதற்கு பாத்திரராக இருந்தோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அது மட்டுமல்லாமல் தம்முடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இல்லாதிருந்த நீதிமான் பரமபிதாவின் பிள்ளைகள் என்ற மகத்துவமுள்ள பதவியை எங்களுக்கு கொடுத்தார். இந்த மன்னிப்பு எதனால் உண்டானது? இந்த மாபெரும் தகுதியை பெற்றுக்கொள்வதற்குரிய நிபந்தனை என்ன? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டுமே இந்த பதவி நமக்கு கிடைத்தது. எனவே பிதாவாகிய தேவன் தாமே இத்தனை இரக்கத்தை இலவசமாய் நம்மேல் பாராட்டி இருக்க நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களுக்கு என்ன செய்வது தேவ நீதியாக இருக்கும்? தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டம் தன்மேல் நிறைவேற காத்திருக்கிறவன் என்ன செய்வான்? அவனுக்கு இரக்கம் காண்பிப்பான் அல்லவா? ஜெபம் செய்வோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எனக்கு இறங்கின தேவனே, இரக்கத்தை காண்பிக்கும் தெய்வீக சுபாவமானது என்னில் வளரத்தக்கதாக மன்னிக்கும் இருதயத்தை உண்டு பண்ணுவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.